Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பர்ஸ் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம 90 ஸ்பெஷல் கம்மர்கட் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ingredients பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். only 2 ingredients, வெல்லம் அப்புறம் தேங்காய். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மலான வெல்லம். எங்களுக்கு அபுதாபில இந்த மாதிரி வெல்லம் தான் கிடைக்கும். கருப்பு வெல்லம் கிடைக்காது. அது கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் தேங்காய், டெசிகேட்டட் கோகோனட். நம்ம ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணல. டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 கப்பு வெல்லம், அப்புறம் 2 கப்பு தேங்காய். இது நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்தோம்னா துருவன தேங்காய் எடுத்தாலும் இதே அளவு தான். ஆனால் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்தீங்கன்னா நீங்கள் நெய்யில் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் நம்ம நெய் வேணும். இதுக்கு நெய் 1 டீஸ்பூன் இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு 3 கப்பு வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். அதுக்கு வேண்டிய அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம கம்மர்கட் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, நல்ல கருப்பு கலராக இருக்கும். அது ஏன்னா அது கருப்பு வெல்லம் கலர் டார்க்கான வெல்லத்தை யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இது நார்மலான வெல்லம், நம்ம எப்போ உருண்டை வெல்லம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த கலரில் இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் விட்டு நம்ம பாகு வர வரைக்கும் நல்லா கிளற போகிறோம். இதுக்கு நல்ல திக்கான பாகு வேணுங்க. நல்ல அந்த உருண்டை பதம் சொல்லுவாங்க. நல்ல கல் மாதிரி போட்டால் நங்குன்னு கேட்கும் இல்லையா, அந்த பதம் வரைக்கும் நமக்கு வெல்லத்தை நம்ம காய்ச்சணும். ஒரு சின்ன பவுல்லையோ பிளேட்லேயோ கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம அந்த பாகு விட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப எலசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பாகு இன்னும் திக்காகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். 2 நிமிஷத்துலேயே வந்துருங்க. ஸோ கவனமாக பார்த்துக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த பதம் வந்துடும். இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு நல்லா திக்காயிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல உருண்டை நல்லா பிடிக்க வருது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உருட்டினீங்கன்னா நல்ல உருண்டையாக நிற்கும். இந்த ஸ்டேஜை நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 கப் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதில் இருக்க ஈரத்தன்மையில் போன பிறகு தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ டெசிகேட்டட் கோகோனட்னால அதில் மாய்ஸ்சர் இல்லை. ஸோ அதனால் நான் டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் கூட. பட் நான் அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஏலக்காய். நம்ம தேங்காய் போட்ட அப்புறமா கூட கொஞ்சம் பாகு கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அது கிண்ட கிண்ட இன்னும் திக்காயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாகிடும். இப்போ கிண்டவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஸ்டேஜில். இப்போ 1 டீஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி வந்துடும். அந்த ஸ்டேஜ் தான் பர்ஃபெக்டான ஸ்டேஜுங்க. நல்ல திக்காகவும் ஆகிடும், நல்லா நுரைச்சி வரும். இப்போ நீங்கள் கிண்டி விட்டீங்கன்னா நல்லா நுரைச்சி வரும். பார்த்தீங்கன்னா பாருங்க, கிண்டி விட்ட உடனே அப்படி நுரைச்சிட்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் எண்ணெயோ நெய்யோ தடவி வச்சுட்டு அதில் நம்ம இதில் கொட்டிக்கலாம். பாருங்க, கிண்டி விட்ட உடனே அப்படி நல்லா நுரைச்சி நிற்கும். இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். நம்ம நல்ல ஒரு கிரீஸ் பண்ண பிளேட்டில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தடவை மறந்துட்டேன், அதனால் அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மறக்காமல் நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதை இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ரெஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா அது நம்ம பால் பிடிக்க வராது. ஸோ அது ஆறத்துக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்பூனில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுப்பேன். அது ஒரு பக்கமாக நம்ம எடுத்துகிட்டே வரலாம். எடுத்துகிட்டே வரும்போது இன்னொரு பக்கம் ஆறிட்டே இருக்கும். நம்ம கிள்ளி வச்ச இந்த பால்ஸ் கொஞ்சம் நெய் தடவிட்டு கையில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போதைக்கு ஒரு 10 பால்ஸாக நான் கிள்ளி வச்சுப்பேன் இந்த மாதிரி. அதுக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சம் ஆறிடும். அப்புறம் நம்ம உடனே நல்லா ரவுண்டாக அழகாக ரவுண்டாக பால் பிடிச்சிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பால்ஸ் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக நெய்யை தடவிட்டு கையில் நம்ம நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒருவேளை ஆறி போயிடுச்சு, ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி அடுப்பில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா திருப்பி இழகிடும். நல்லா ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா நங்குன்னு சத்தம் கேட்கும். இதுதான் பர்ஃபெக்டான கமர்கட்டு. இது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு மாதம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாதுங்க. கண்டிப்பாக ட்ரை திஸ் ரெசிபி. உங்களுக்கும் பசங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வாட்டி இன்னொரு எக்ஸைட்டிங் ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.